நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி எப்படி ஒரு அணுவிற்கு கிடைக்கிறது, அந்த அணுவிற்கு கிடைத்த ஆற்றல் அகஸ்தியனுக்கு எப்படி கிடைத்தது என்பதை ஞானகுருகளை ரத்தின சுருக்கமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். அன்று ஆரம்ப காலங்களில் பூமியிலே முதலிலே மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் புலையர்களைப் போன்றுதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதைத்தான் பிற்காலத்தில் புலஸ்தியர்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த புலஸ்தியர் வம்சத்தில் வழி வந்தவன் தான் அகஸ்தியன். ஏனென்றால் அகஸ்தியனுடைய தாய் தந்தையர் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளிலே வாழ்ந்து வரும் காலங்களில் அக்காலத்தில் சூரியன் தான் இந்த உலகிற்கு காக்கக்கூடிய கடவுளாக அப்படித்தான் அவர்கள் அன்று வணங்கி வந்தார்கள். ஆகையினால் அவர்கள் ஏனென்றால் பகலிலே மற்ற விஷ ஜந்துகளோ மிருகங்களோ அவருடைய நடமாட்டங்கள் அரிது, இரவிலே தான் அவை தன் உணவுக்காக வரும். ஆகையினால் சூரியனை அவர்கள் தங்களை காக்கக்கூடிய கடவுளாகவே வாழ்ந்து வந்த காலம் எண்ணி, ஆகையினால் அவர்கள் சூரியனை தாராளமாக உற்று பார்த்தார்கள். அவர்களுக்கு அதை பார்க்கக்கூடிய சக்தியும் கிடைத்தது. அந்த சூரியனுடைய விளிம்பில் விஷத்தன்மைகள் எவ்வாறு வடிகட்டப்படுகின்றது என்பதையும் உற்று நோக்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் காட்டுவாசிகளாகத்தான் வாழ்ந்தார்கள். இருந்தாலும் சூரியனுடைய இயக்கத்தை அவர்கள் காண முடிந்தது. அதே சமயத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்து வரும் அவர்களுக்குள் கருவுறும் பொழுது அந்த கருவிலை விளையும் சிசுக்களுக்கும் இந்த சக்தி படர்கின்றது. குறிப்பாக அகஸ்தியன் என்ற சிசுவிற்கு இந்த சக்திகள் அதிகமாக கிடைக்கின்றது. அதன் தொடர் வரிசையாக சூரியனுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சூரியன் ஒளிக்கற்றைகளாக மாற்றினாலும் அந்த சூரியனுக்கு எப்படி சக்தி வருகிறது என்பதை அவருடைய தொடர் வரிசையாக நட்சத்திரங்கள் 27 பிற மண்டலங்களிலிருந்து, அதாவது மற்ற சூரிய குடும்பங்களிலிருந்து எந்த சக்திகளை கவர்கின்றது என்ற நிலையையும் அதன் மூலமாக அவர்கள் காண நேருகின்றது. உதாரணமாக விஷம் என்பது கடுமையான சக்தி கொண்டது, ஆற்றல் கொண்டது, வேகமாக ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றலும் பெற்றது. ஆக விஷம் எவ்வளவு தூரம் வேகமாக ஊடுருவி செல்லுகின்றதோ அதை போல அந்த புலஸ்தியர் என்று சொல்லக்கூடிய அகஸ்தியனுடைய தாய் தந்தையர்கள் தங்களுடைய எண்ணங்களை விண்ணை நோக்கி செலுத்தப்படும் பொழுது அவருடைய புலனறிவால் கண் ஒளியால் மற்றதை ஈர்க்கும் தன்மை அவர்கள் பெறுகின்றார்கள். வெகு தொலைவில் இருப்பதையும் காணும் சக்தி பெறுகின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு புலனறிவால் அறியும் ஆற்றல் பெற்றல் என்பதை பிற்காலத்தில் புலஸ்தியர்கள் என்று காரணம் பெயர் வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் கண்டிருந்த உணர்வுகள் தான் நட்சத்திரங்கள் எவ்வாறு இயங்குகின்றது, நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் தனக்கு வேண்டிய உணவை எப்படி எடுக்கின்றது, பிரபஞ்சத்திற்குள் எப்படி செலுத்துகின்றது, நட்சத்திரங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள்கள் அவைகளை எப்படி எடுத்து வளர்கின்றது, கோள்கள் அதை தனக்குள் உணவாக எடுத்து அதை வெளிப்படுத்தும் அது உமிழ்த்தும் சக்திகளை சூரியன் எவ்வாறு கவர்கின்றது, அது எவ்வாறு ஒளியும் சுடராக மாற்றியது என்பதை அகஸ்தியனுடைய தாய் தந்தையர்கள் நேரடியாக காணுகின்றார்கள். அப்பொழுது கருவில் வளரக்கூடிய அகஸ்தியனுக்கும் இது பதிவாகின்றது. தாய் தந்தையரோ கொஞ்சம்தான் கண்டார்கள். ஆனால் கருவிலே வளரும் அகஸ்தியனுக்கும் இது வீரிய சத்தாக உருவாகின்றது. எப்படி ஒரு வித்திலிருந்து பல வித்துகள் உருவாவது போன்று அவர்கள் கண்டது சிறிது என்றாலும் கருவிலே வளரும் சிசுவுக்கு பல கோடி வித்துகளாக வீரிய வித்தாக வளர்கின்றது. ஆக மற்ற மிருகங்களிடமிருந்தும் விஷ ஜந்துக்களிடமிருந்தும் தங்களை காத்திட அகஸ்தியருடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் உடலிலே பல விஷத்தை முறித்திடும் தாவ இனங்களையும் மூலிகைகளையும் பச்சிலைகளையும் பூசிக்கொண்டார்கள். அப்படி பூசும்போது அவர்கள் தங்களை காத்து கொண்டாலும் அத்தகைய கடும் நஞ்சு கொண்ட தாவர இனங்கள் அவருடைய மனங்கள் அவர்கள் சுவாசிக்கப்படும் போது அவர் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை இது கொல்லும் நிலையில் வருகின்றது. கொல்லும் ஆற்றல் அந்த உடலில் வளர்கின்றது. ஆனால் கருவினுடைய இருக்கக்கூடிய அகஸ்தியனுக்கோ இது பூர்வ புண்ணியம் என்று சொல்வார்கள். தாய் தந்தை எந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி அவர்கள் சுவாசித்தார்களோ தாயின் இரத்தத்தின் வழி இந்த உணர்வுகள் உணவாக சென்று கருவிலே வளரும் சிசுவிற்கு இது சத்தாக போய் சேருகின்றது, வீரிய சத்தாக மாறுகின்றது. மிக மிக ஆற்றல் மிக்க சக்தியாக நஞ்சை அடக்கிடும் சக்தியாக வருகின்றது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏனென்றால் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அகஸ்தியனுடைய தாய் தந்தையர் உடலிலே அது நோய்க்கு காரணமாகின்றது. ஆனால் கருவிலே விளையும் சிசுவிற்கோ இது சத்தாக மாறுகின்றது. இதுதான் நஞ்சிக்குண்டான ஆற்றலும் நஞ்சை வெல்லக்கூடிய வீரிய சக்தி உருவானதற்குண்டான பின்னணி இயக்க சக்திகள் இதுதான். ஆக இதை போன்ற சக்திகளைத்தான் நாம் பெற வேண்டும் என்று ஞானகுருகளே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். 10 மாதம் பிறந்த பின் ஆன பின் குழந்தை பிறக்கின்றது.
குழந்தைகள் பிறந்தால் பொதுவாக மேலேதான் பார்க்கும், என்றால் மல்லாந்து படுத்து இருக்கும். அப்படி இந்த அகசியன் என்ற சிசுவும் காடுகளிலே படுத்திருக்கும் பொழுது வானை நோக்கி பார்க்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. அப்பொழுது சூரியனை பார்க்கின்றது. தாய் தந்தையர்கள் எதை கண்டு, எதை பார்த்து, எதை நுகர்ந்து, எதை அவர்களுக்குள் பதிவாக்கினார்களோ அதனுடைய நினைவாற்றல், அவர்களுக்கு உருவான அந்த உணர்வு இந்த குழந்தையின் அறியாத வயதிலேயே சிலம் பிஞ்சு உள்ளமாக இருக்கும் பொழுது விண்ணை நோக்கி உற்று பார்க்க வைக்கின்றது. என்றால் இனம் இனத்தை வளர்க்கும், அதனுடைய அறிவாக அது இயக்குகின்றது. தாய் தந்தை கண்ட நட்சத்திரங்களையும் அவன் காணுகின்றான். நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் வரக்கூடியதை கவர்ந்து பால்வழி மண்டலங்களாக மாற்றுவதையும், தனக்கு உணவாக எடுத்து அதை துகள்களாக தூசுகளாக மாற்றுவதையும், கோள்கள் அதை கவர்வதையும், அது வெளிப்படுத்துவதை சூரியன் கவர்ந்து ஒளி சுடராக இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக மாற்றுவதையும் அவன் காணுகின்றான். ஆனால் அந்த வயதில் அகசியனுக்கு இது தெரியாது. ஆனாலும் காட்சியாக காணுகின்றான். இந்த விஞ்ஞானிகள் எப்படி சக்தி வாய்ந்த கண்ணாடிகளை வைத்து, அதற்குண்டான கேமராக்களை வைத்து, அவைகளுக்கு ஒன்றுமே அறிவில்லை என்றாலும் அது எப்படி பதிவாக்குகிறதோ காணுகின்றதோ, இதை போன்றுதான் ஒன்றும் அறியாத அகசியனுக்குள்ளும் தாய் கருவிலை பெற்ற உணர்வின் வீரியம் அவனை காட்சியாக காணும்படி செய்கின்றது. அந்த ஆற்றல் அவன் உடலிலே விளைகின்றது. அவன் கண்ட உணர்வு அனைத்துமே மூச்சலைகளாக அன்று கண்டது வெளிப்படுகின்றது. இதைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை காற்றிற்குள் அழைத்துச் சென்று நேரடியாக இதையெல்லாம் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை காட்டினார். அகசியன் நுகர்ந்தது என்னையும் நுகரும்படி செய்தார். அவன் கண்ட பேர் உண்மைகளை, பேரண்டத்தின் அதிசயங்களை காணும்படி செய்தார். அது குருநாதர் காட்டிய வழியிலே அவர் எமக்கு காட்டி, எனக்குள் உணர்த்திய, எனக்குள் பெறச் செய்த அந்த சக்திகளை நீங்களும் எல்லோரும் காண வேண்டும். அதை நீங்களும் நுகர வேண்டும். அகசியன் கண்ட பேருண்மைகளை உணர வேண்டும். அகசியனை போன்று ஆக வேண்டும் என்பதற்கே அக்காலங்களுக்கு உங்கள் நினைவாற்றலை அழைத்துச் சென்று உங்கள் புலனறிவுக்குள் அந்த புலச்சீரலுக்கு எப்படி அந்த வீரிய சக்தி கிடைத்ததோ அந்த நுண் அறிவினை ஊட்டி அது பெரும் சந்தர்ப்பமாக இதை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். இதை நீங்கள் நினைவு கொண்டு வந்தால் அகசியனுடைய தாய் தந்தையர் கண்டதையும், அகசியன் கண்டதையும், குருநாதர் கண்டதையும், யாம் கண்டதையும் நீங்கள் காண முடியும். இந்த உலகை காத்தினும் அரும்பெரும் ஞானிகளாக, அகசியர்களாக நீங்கள் வளர முடியும் என்று இந்த உபதேசத்திலே ஞானகுரு நமக்கு வாக்காக கொடுக்கின்றார்கள்.